காணல. ஒருவேளை சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாலோ கடைக்கு. எட்டி ஆசா, இந்த வாரேம்மா. எதுக்குமா இப்படி கிடந்து அலறிட்டு கிடக்க? ஏன் கத்தி கிடக்கனா? சாப்பாடு கொண்டார இதில் இருன்னு சொன்னவள ஆளை காணுமேன்னு தேடிட்டு இருந்தேன். வேற உனக்கு சமைச்சு வச்சாலும் திங்க வலிக்குன்னு. அதுக்கு இல்லைம்மா, கொஞ்சம் நேரமாக போனால் கடை திறக்கலாம். இப்போ லீவ் நாள் இல்லை, அதான் இருந்தாலும் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் கடைக்கு வருவாங்க. கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஓடும். நானும் கொஞ்சம் கடையை சீக்கிரம் டெவலப் பண்ணலான்னு நினச்சி தான் சீக்கிரம் கடைக்கு போகிறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே நீ சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, நீ போட்டுட்டு வரதுக்குள்ளே கடைக்கு ஃபோன் பண்ணி வேலை செய்கிறவங்கள கடையை திறந்து வைங்க, கடையெல்லாம் சுத்தம் பண்ணி வைங்க, நான் வாரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? சரி சரி சரி, அப்போ வேகமாக சாப்பிட்டு போய் உன் வேலையை என்னவோ அதை பாரு. சரி சரி, நான் சாப்பிடியா. இட்டி, என் தங்கச்சி மாவை இந்த பரதநாட்டிய கிளாஸ் சேர்த்து விட்டுருந்தாவல்ல? ஆமாம்மா, என்ன இப்போ அதுக்கு? அது ஏதோ டான்ஸ் ஆடணுமா எங்கேயோ கோயிலில். அதுக்கு மருதாணியெல்லாம் வச்சு விட்டு மேக்கப் போட தெரியலன்னு சொல்லி கூப்பிட்டு கிடந்தா பாரு. நேரம் கிடைச்சா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி என்னைக்கு வரணும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கண்ணே. ஐயா, அந்த மருதாணியெல்லாம் எனக்கு வச்சு விட்டு மேக்கப் போடலாம் எனக்கு வராது. இட்டி, வர்றதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு பொம்பளை பிள்ளை இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம ஐஸு தான் அதெல்லாம் அழகாக போட்டு விடுவா, மேக்கப்லாம் அழகாக பண்ணி விடுவா. நீயும் கற்றுக்கிட வேண்டியது தானே. இப்போ இந்த மாதிரி எதுனா தேவைக்கு போட்டுக்கலாம்ல. இதுக்கு எல்லாத்துக்குமா போய் ஒருத்தட்ட நிற்க முடியும்? வர இப்போ ஐஸு பிள்ளைய கூட கூப்பிட முடியாது. அவளுக்கும் கல்யாணம் பேசி முடிக்க போகுது. இந்த நேரத்தில் வெளியே போகக்கூடாது அவ. ஐயா, நிச்சயத்துக்கு அப்புறம் தானே போகக்கூடாது. இப்போ போகலாம்ல, இன்னும் தான் நிச்சயம் ஆகலையே, அப்புறம் என்ன? அந்த பிள்ளை வீட்டில் விடணும்ல. நான் வேணா போய் கேட்டு பார்க்கம்மா. இல்லை நீ ஒன்றும் கேட்க வேண்டாம். நானே நிர்மலா நேரில் பார்த்து கேட்டுக்கிட்டியா? அவங்க வீட்டுக்காரவிங்க கிட்ட கேட்க சொல்லி என்ன சொல்கிறாவே விடுறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். விட்டாங்கன்னா பத்திரமா கூட்டிகிட்டு வா. கல்யாணம் ஆக போகிற பிள்ளை இல்லாது இது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒழுங்காக கதவு பூட்டிட்டு அப்புறம் கடைக்கு போகணுன்னு. நாங்கள் வர நேரம் ஆகும். இன்றைக்கி வயலில் வேலை நிறைய கிடக்கு. சரிம்மா. சரி, அப்போ நான் வரேன்னு. அம்மா, மீன் கறி நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சரி சரி, சாப்பிடு. பரவாயில்ல, இந்த அம்மை நல்லா மாங்காய்லாம் போட்டு டேஸ்ட்டாக வச்சுருக்கா மீன் குழம்பு. அது நீங்கள் எப்போ வந்திய? இப்போதான் வந்தேன். நான் கீழே குனிஞ்சிட்டே வந்ததுனால நீங்கள் இருந்ததை நான் பார்க்கலங்க, சாரி. சரி, என் கையை விடுங்க. எதுக்கு கையை பிடிச்சிட்டு இருக்கிய? நீங்கள் தான் என் கையை பிடிச்சிருக்கீங்க. ஐயா ஆமாம். என்ன பாட்டெல்லாம் ஒரே பலமாக இருக்கே. ஐயோ, கேட்டுட்டா போல இருக்கே. எங்க உங்களை தான். நம்ம கோவமாகவே சமாளிப்போம். பேச மாட்டாதீங்க. ஆமாம், வீட்டுக்குள்ளே வருவீங்க, ஒரு சத்தம் இல்லாமையா வருவீங்க? நீங்கள் வந்ததே கவனிக்கல நானும். இல்லை, வெளியே தான் அங்கிளை பார்த்தேன். அவர் தான் உள்ளே போப்பான்னு சொன்னார். அதனால தான் அப்படியே உள்ளே வந்துட்டேன். இல்லைன்னா நான் எப்போவுமே காலிங் பெல் அடிச்சு இல்லை ஏதாவது குரல் கொடுத்து தான் வருவேன். என்னமோ போங்க. அம்மா தான் வர சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வந்தேன். எங்கள் அம்மையா? ஆமாம். அட வாப்பா கார்த்தி. இருக்கட்டும்மா. அம்மா எதுக்கு வர சொல்லியிருந்திய? இந்த இருப்பா நான் சொல்லியே. ஏட்டி, உள்ளே வந்தவங்களும் வந்து உட்காருங்க, ஏதாவது சாப்பிட கொடுப்போம். அதெல்லாம் கிடையாது. இங்கே நின்று அவர்கிட்ட என்ன சண்டை உனக்கு? ஐயே இல்லைம்மா, சண்டைலாம் எதுவும் இல்லை. நீங்கள் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இட்டி போய் முதல்ல ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. வந்தவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும், உள்ளே வந்து உட்கார வைக்கணும், அதெல்லாம் கிடையாது. அவள் கிடக்குறாப்பா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவள் ஏதாவது ஓரா பேசியிருந்தானா? கொஞ்சம் செல்லமாக வளர்த்துட்டோமா, அதான் வாய் நீண்டுக்கிட்டே இருக்கு அவளுக்கு. ஐயா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நான் சும்மா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம், என்ன விஷயமா வர சொல்லியிருந்திய? கௌதம் எங்கம்மா? அவனை பற்றி பேசுகிறதுக்கு தப்பா உன்னை வர சொல்லியிருந்தேன். அவனை நினச்சா ஒரே கவலையாக இருக்கு எனக்கு. ஏம்மா, என்னாச்சு? ஒரு வாரமாக ஆஃபீஸ் பக்கமும் போகிறதில்ல, வீட்டில் யார்கிட்டையும் பேசுகிறதும் கிடையாது. அந்த ரூம்குள்ளேயே இருக்கான். சாப்பாடு வந்து நான் கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்றான். அதுவும் ஒரு வேளை சாப்பிட்டா ஒரு வேளை வேணாங்கிறான். என்ன சொல்லியதுன்னே தெரியல எனக்கு. அவன் ஏன் இப்படி இருக்கான்? உனக்கு எதுவும் தெரியுமா? அவன் வந்து நீங்கள் வீட்டில் கல்யாணம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதனால தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பா கிட்ட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாரு. அவர் அனுவதான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காரு. எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நான் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாமா. அவனுக்கு அது மட்டும்தான் பிரச்சனையாப்பா? இல்லை வேறு ஏதாவது யோசிச்சு இப்படி கிடக்கானா? ஏன்னா அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு அணுவு கட்டிக்க விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எங்கள் வீட்டுக்காரவங்கிட்ட பேசி எப்படியாவது சமாளிச்சிட்டேன். ஆனால் அவன் வேறு எதுவும் பிள்ளையே விரும்புகிறானோன்னு எனக்கு தோணுது. ஐயோ, கரெக்டாக கேட்டுட்டாங்களே. இப்போ இவங்கள்ட்ட சொல்லலாமா வேணாமா? அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியலம்மா எனக்கு. அது இல்லை கார்த்தி. எனக்கு வந்து என் மகன் சந்தோஷம்தான் முக்கியம்.
அவனுக்கு எந்த பிள்ளை பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைய அவனை நல்லா பார்த்துக்கிற பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும் எனக்கு. அவன் சந்தோஷத்துக்கு நான் எப்போவுமே குறுக்கு நிற்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட நான் பேசி சம்மதிக்க வச்சுக்கிட்டேன். ஆனால் அவனை எப்பவும் போல் பேசி எடுத்து சந்தோஷமாக இருக்க சொல்லுப்பா. எனக்கு அவன் நினச்சாதான் ஒரே கவலையாக இருக்குது. அதனால தான் உன்னைய கூப்பிட்டு கேட்டேன், ஏதாவது பிள்ளைய விரும்புகிறானா என்னன்னு. அதை பற்றி இன்னும் எனக்கும் தெளிவாக தெரியலம்மா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டு இருக்கேன். முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட விவரமாக சொல்லியம்மா. அப்படியா? அப்போ வேறு பிள்ளை எதுவும் விரும்புகிறானோ? அதுதாம்மா இன்னும் எனக்கும் சரியாக தெரியலை. நானும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியேன். சரி சரிப்பா, சொல்லி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு. அவன் அந்த ரூம்குள்ளேயே தான் கிடக்கான் பொழுதனைக்கும். வெளியே கூப்பிட்டாலும் வரையே மாட்டேக்கான். நீயாவது போய் அவனை எங்கன்னா கூட்டிகிட்டு போ, இல்லை ஆஃபீஸுக்காவது போக சொல்லும் போது அவனை வந்து சாப்பிட சொல்லு. சரிம்மா. என்னமோ போங்க, எனக்கு என் மாமன் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். இவளை காஃபி போட சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு, இவள் இன்னும் காஃபியே போட போல இருக்கே. இவளுக்கான திமிர் அதிகமாயிட்டு. நம்மளே போய் காஃபியை போட்டு கொடுப்போம். அச்சோ கடவுளே, இப்படி அவர் முன்னாடி பாட்டு பாடி மேலே இடிச்சு, ஒரே அசிங்கமாக போச்சு. இதில் வேற கீழே விழுந்தும் மீசியில் மண்ணோட்டலைங்கிற மாதிரி நீங்கள் ஏன் சத்தம் கொடுக்காம வந்தீங்கன்னு சண்டை வேற போட்டுட்டேன். இப்போ என்னை பற்றி என்ன நினைக்காருன்னே தெரியல. கடவுளே. ஏப்பா, இந்த காலேஜுக்கு போய் ஃபீஸை கட்டிட்டு வர்றதுக்குள்ளே என்ன வெயில் தாங்க முடிய மாட்டேங்குமா. அம்மா அம்மா, அட வாடே, ஃபீஸ் கட்ட போகிறேன்னே கட்டிட்டியா? வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா காலேஜில் சேர்க்கறதுக்கு இல்லைம்மா, காலேஜ் சேர்ந்துட்டேன். ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இன்னொரு 2 வாரத்தில் காலேஜை திறந்துருவாங்களாம். 2 வாரம் தானா? ஆமாம்மா, இது ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டுல்ல, எல்லாரும் அதுக்கு முன்னாடியே சேர்ந்துருப்பாங்க. நான் தான் கொஞ்சம் பொறுமையாக நல்ல காலேஜாக தேடி சேருவோன்னு இப்போ தான் சேர்ந்துருக்கேன். சரி சரி, அடுத்த வாரம் தான் இவன் ஐஸுக்கு பேசி முடிச்சுட்டு நிச்சயத்துக்கு நாள் குடிக்க ஆள்லாம் வராவ. கொஞ்சம் அடுத்த வாரம் வேலை இருக்கும். சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஒழுங்கா வீட்டில் கூட மாட வேலை செய்யணும், சரியா? அடுத்த வாரம் வரவளா பேசி முடிக்கிறதுக்கா? ஆமாலே. ஏம்மா, அக்கா தான் இப்போ கல்யாணம் வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், நான் வீட்டிலே இருக்கேன்னு சொல்லியால. அப்புறம் ஏமா இப்படி அவசர அவசரமாக கல்யாணம் பண்ண பார்க்கியா அவளுக்கு? இல்லை சுபின், அதெல்லாம் நீ பேசக்கூடாது. கூட மாட வேலை செய்யணும், அவ்வளோதான். உங்கள் அப்பாவெல்லாம் என்னால் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்க முடியாது. அவர் எங்கே உங்கள் அக்கா கையை மீறி போயிடுவாளோன்ற பயத்துலேயே இவ்வளோ சீக்கிரம் முடிக்க சொல்லி கிடக்காரு. அதனால் அவர்கிட்டலாம் என்னால் பேச முடியாது. உன்னால் முடிஞ்சால் நீ உங்கள் அக்கா மனசை வேணால் மாற்ற பாரு. உட்காந்து ரூம்குள்ளே அழுதுகிட்டே கிடக்கா பொழுது நினைக்கும். வேற அவளுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சா அவ்வளோதான் செய்வா. வேற என்ன பண்ண முடியும்? இங்கே வரலே, உங்களுக்கு இவ்வளோ தூரம் வளர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர தெரியாதோ? அதெல்லாம் நல்லதாக இருப்பா உங்கள் அக்கா. சும்மா உட்காந்து அழுது கிடக்காம கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும் என்ன ஏதுன்னு உட்காந்து பார்க்க சொல்லு. தேவையில்லாமல் இங்கே அழுதுட்டு இருக்கிறதுல எதுவும் மாற போகிறது கிடையாது. உங்கள் அப்பா பிடிவாதமாக சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், இல்லைன்னா இனி உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அட இன்னுமா சொல்லியே? அப்பா எதுக்கு அப்படி சொன்னாரு? ஆமாம், வேற என்ன சொல்லுவார்? நேற்று அவர்கிட்டயே வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு அவர் சொல்லியா? எவ்வளோ திமிரு இருக்கும் அவளுக்கு. அதனால தான் அவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு. என்னால் இதுக்கு மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது. இவ்வளோ நாள் வளர்த்து எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க தெரியாதா என்ன? ஒழுங்காக சொல்லி அதை கேட்டு நடந்துக்கோங்க, அதுதான் 2 பேருக்கும் நல்லது. போய் உங்கள் அக்காள்கிட்ட வேணா நீ எடுத்து சொல்லு. தேவையில்லாமல் எங்கள்கிட்ட வந்து பேசி நேரத்தை வீணாக்காதீங்க 2 பேரும். ஐயா, என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போகிறா? நம்ம இந்த காலேஜ் சேர்ற வேலையில் வீட்டில் இல்லாமல் போனதுனால வீட்டில் என்ன நடக்குன்னே தெரியாமல் போச்சே. பாவம் எங்கள் அக்கா, அவளுக்கு நான் ஏதாவது பண்ணணும். அவள் இப்படி அழுதுகிட்டே கிடக்கிறது எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. என்ன செய்யலாம்? பேசாமல் ஆஷா அக்காள்கிட்ட போய் பேசுவோம். அவங்க தான் நம்ம அக்காவுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் என்ன ஏதுன்னு ஓரளவுக்கு அது தெரியும். இந்த பரட்டையை கூட்டிகிட்டு முதல்ல அங்கே போவோம். ஆமாங்க்கா, அங்கே தான். அங்கே மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருங்கக்கா, போதும். அட, அங்கே வர்றது நம்ம சுபின் மாதிரிலாம் இருக்குது. என்ன ஆஷாக்கா, நீ பாட்டுக்கு பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே நிற்கிய? அது ஒன்றும் இல்லடே, இது கனவா நிஜமான்னு பார்த்தேன். நீ இந்த கடை பக்கமே வர மாட்டியா? இன்னைக்கு புதுசாக வந்திருக்கியா? அதான் இது என்னில் இது புதுசாக இருக்கேன்னு பார்த்துட்டு கிடக்கேன். அது ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு, அதான் வந்தேன். ஆமாம், இது யார்? பரட்டன்னு ஒருத்தர சொல்லுவியா? அவனை இது? ஆமாக்கா, எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிய? ஆமாம், நீ கூப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி மண்டை பரட்டியாக தானே இருக்குது. ஏக்கா, அவன் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு, நீங்களும் கூட சேர்ந்து கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தியா? இல்லை, சும்மா சொன்னோம்லே. சரி உட்கார 2 பேரும். ஆமாம், என்ன சாப்பிட்றியா 2 பேரும்? அதெல்லாம் எதுவும் வேணாங்க்கா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம்க்கா. அட, இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவும் சாப்பிடாமையா போவீங்க என் கடைக்கு வந்துட்டு? நீங்கள் பில்லு கேட்க மாட்டீங்கன்னா சொல்லுங்கக்கா, கடையில் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க, நான் சாப்பிடுவேன். அட, வாண்ட்டு நான் இதுக்குள்ளே பில்லு கேட்க போகிறேன். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. அட, அவன் சும்மா சொல்லியாங்க்கா, பில்லெல்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் கொடுத்தாலும் நான் பில்லெல்லாம் வாங்க மாட்டேன். நீங்கள் என்ன தெரியாத ஆட்களாம் என்ன? என் தம்பி மட்டுக்கு தானே நீங்களும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். எனக்கு மில்க் ஷேக்கும் பிரெட் ஆம்லெட்டும் போதும்க்கா. எனக்கும் அதே போதும்க்கா. ஆனால் இந்த டேபிளுக்கு 2 மில்க் ஷேக்கு 2 பிரெட் ஆம்லெட் கொண்டு வாங்கண்ணே.
ஆமாம், தொழிலதிபர்லாம் ஆயிட்டியே, எப்படி போகுது வாழ்க்கை? ஆமாம், என்ன பெரிய தொழிலதிபரானு? காஃபி ஷாப் வச்சுருக்கேன்னா கடை வச்சிருக்கியா ஏன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலையான்னு கேட்காவ. காஃபி ஷாப் வைக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு ஆம்பிஷன்னு சொன்னால் சிரிக்கானுவேன். என்ன செய்ய சொல்லியே? இருந்தாலும் இவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி இந்த கடையை வச்சு உட்காந்துருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காவ. அப்படியாக்கா, பரவாயில்லையே, எல்லா போராட்டத்தையும் கடந்து கடையை திறந்தும் இல்லாமல் நல்ல இன்ஸ்பிரேஷனோட தான் இருக்கியே இன்னும். அப்போ கடை நல்லா ஓடுதுன்னா அப்படியே சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண வேண்டியது தானே? ஆமாக்கா, இப்போ தான் ஆம்பியன்ஸ்லாம் நிறைய மாற்றி மாற்றி போடுறானுவல்ல, அதில் இருந்தால் நீங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. சைடில் பக்கத்தில் இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கலாம்ல கடையை. ஆமாம், அதான் நானும் யோசிச்சிருக்கேன். இங்கே பக்கத்தில் ஒரு கடை இன்னும் 2 மாதத்துல காலி ஆக போகுது. நானும் கேட்டிருந்தேன், லீஸுக்கு தான் தருவேன்னு சொல்லியிருக்காவ. கொஞ்சம் அதுக்குள்ளே அமௌண்ட் ரெடி ஆகிட்டுன்னா அந்த கடையை லீஸுக்கு எடுத்து கொஞ்சம் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் கடை வைக்க மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. பரவாயில்லையாக்கா, நல்லா தைரியமாக தான் எடுத்து செய்தியே. கடை திறப்பு விழாக்கு வந்ததோட இன்றைக்கி தான் இந்த பக்கம் வாரேன். கூட்டம்லாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா அப்படியே மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு 4-5 பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்கள். நாங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகிட்டிங்கன்னா உங்கள் கடைக்கே நாங்கள் மேனேஜர் ஆகிட்டோன்னு சொல்கிறியா? ஆமாம், நீங்கள்லாம் இந்த வருஷம் தானே காலேஜ் சேர்றிய? என்ன காலேஜ் சேர்ந்துருக்கிய? சேர்ந்துட்டியெல்லாம் இல்லையா? என்ன கோர்ஸு? இன்ஜினியரிங் தாங்க போட்டிருக்கோம், இங்கே பக்கத்தில் இருக்க காலேஜில் தான். அப்படியா, சந்தோஷம்லே. பரவாயில்லையே, இன்ஜினியரிங்லாம் சேர்ந்துட்டீங்க. ஆமாம், ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ? கொஞ்சம் கட் ஆஃப் மார்க்கு எப்படியோ வாங்கினதுனால கொஞ்சம் கொஞ்சம் எப்படியோ சமாளிச்சிட்டோம் ஃபீஸுக்கு. இப்போ அந்த மார்க் இருந்ததுனால தான் இவ்வளோ லேட்டாக சேர்ந்தோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் போய் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் 2 வாரத்தில் காலேஜ் திறந்துருவேன்னு சொல்லியிருக்காவ. அப்படியா, பரவாயில்ல. சரி, ஆமாம், என்ன பேசணும்னு வந்திய? எங்கள் அக்காவுக்கு வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு நடக்கும், உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம், தெரியும்டே. அவளுக்கு அதில் விருப்பமே இல்லைக்கா. எப்போ வர உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே கிடக்கா. எங்கள் அம்மாகிட்ட சொன்னால் எங்கள் அம்மா வேற உங்கள் அப்பா கிட்டே என்னாலலாம் பேச முடியாது, ஒழுங்காக வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லு உங்கள் அக்காவன்னு சொல்லிட்டு போகிறாவ. எனக்கு என்ன செய்யனே தெரியல. அவள் ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்லியான்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அது எனக்கும் சரியாக தெரியலடே. அந்த அவள் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் ஒரு பாஸ் இருக்காம்ல, அவன் தான் ப்ரப்போஸ் பண்ணான் உங்கள் அக்காவுக்கு. உங்கள் அக்கா கரெக்டாக அந்த டைமில் தான் உங்கள் அக்காவை பார்த்து சண்டை வந்து இழுத்துட்டு வந்துட்டார்ல. அதுலேருந்து தான் இப்போ இப்படி கிடக்கா உங்கள் அக்கா. நானும் கேட்டேன் அவகிட்ட, நீ அவரை லவ் பண்ணுறியா என்னன்னு சொல்லி. பாஸுனா ஒரு நாள் நானும் பார்த்தேனே, ஒருத்தர் கொஞ்சம் கார்லலாம் வருவார்ல, அவரா? ஏன்னா நானும் ஒரு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவார் எங்கள் அக்காவை. ஆமாம், அவரே தான். அவர் தான் இப்போது பிரச்சனை. அவர் தான் பிரச்சனையா? ஏன் எங்கள் அக்காவில் அவரை லவ் பண்ணுறாளோ? அதுதான் உங்கள் அக்காவுக்கே தெரிய மாட்டேங்க. அது தெரிஞ்சால் தானே நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியும். லவ் பண்ணுறியான்னு கேட்டாலும் பதில் இல்லை, வீட்டில் பார்க்குற பையன் ஏன் வேணான்னு கேட்டாலும் பதில் இல்லை. எதுக்கும் வாய திறக்காமல் இப்படியே இருந்தால் என்ன செய்ய முடியும் நம்ம? ஐயோ, என்னக்கா சொல்கிறிய? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேக்காளா? ஆமாம்டே, உங்கள் வீட்டை நினச்சி ஒரு பக்கம் அவளுக்கு பயம் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த அந்த கௌதம் தான் நினைக்கிறேன் அந்த பையன் பேர். அவனையும் உங்கள் அக்காவுக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்காமல் இருந்திருந்தா இவ இப்படியெல்லாம் இருக்க மாட்டா. பிடிச்சுதான் இருக்குது, ஆனால் வெளியே சொல்ல மாட்டேக்கா. எதுமோ தடுக்குது அவளை. ஐயோ, இப்போ என்னக்கா பண்ணுறது? சீக்கிரமாக இவங்க வேறு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. எங்கள் அம்மா வந்து காலையில் என்கிட்ட ஒன்று கேட்டாவ. எங்கள் சித்தி மாவை பரதநாட்டியத்துக்கு மேக்கப் போட போகிறா அப்படின்னு சொல்லி. அதுக்காக நாளைக்கு ஐஸை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கியிருக்காங்க. நான் நாளைக்கு அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ வரும்போது என்ன ஏதுன்னு கொஞ்சம் அவள்கிட்ட பேசி பார்க்கேன், என்ன சொல்கிறா ஏதுன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்க முடியும். அவள் எதுக்காக இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறான்னு முதல் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அவள் லவ் பண்ணுறலாம் இல்லையான்லாம் நம்ம கேட்கணும். சரி, அப்போ நானும் போயிட்டு அவள்கிட்ட சொல்லியேன், ஏதாவது கொஞ்சம் ஒன்று அவள் சந்தோஷத்துக்கு இருக்கணும், இல்லை வீட்டில் இருக்கவங்க சந்தோஷத்துக்கு இருக்கணும். ரெண்டும் இல்லாமல் எல்லாரும் எதுக்கு கஷ்டப்பட்டு நடக்கணும்? முதல்ல நான் போய் அவள்கிட்ட பேசியேன். சரி சுபின். நான் நேராக போய் அவள்கிட்ட பேசியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவளுக்கு க்ளோஸ் இல்லை, அதான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ என்னவோன்னு கேட்க வந்தேன். பார்த்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. சரி, முதல் நம்ம இது என்ன கதைன்னு கண்டுபிடிப்போம். நானும் காலேஜ் சேர்கிற விஷயத்துலேயே இருந்துட்டேன்னா இவளை கண்டுக்காமல் விட்டுட்டேன். வீட்டில் இவ்வளோ பெருசாக இது வந்து நிற்கிறது இன்றைக்கி தான் நான் கவனிக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி எல்லாம் சரி பண்ணிடலாம். சரி இரு, நான் போய் கொண்டாடுற சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பிறகு கிளம்புங்க.